நாட்டுக்கோழி வந்து பாத்தீங்க அப்படின்னா 85 ரூபா 90 ரூபா போயிட்டு இருக்குதுங்க. ஒரு மாசம் குஞ்சு. 6 மாச கோழின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முட்டை வைக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய கோழி எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு கிலோ வந்து ஒரு 260 ரூபா 270 ரூபா தான் போயிட்டு இருக்கு. முட்டை வந்து 200ல இருந்து 250 முட்டை தாராளமா ஒரு வருஷத்துக்கு வைக்குங்க. எவ்வளவு குஞ்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? 30 குஞ்சு 50 குஞ்சு? கன்ஃபார்மா 50 குஞ்சுல இருந்து உங்க வீட்டுக்கே டைரக்டா எடுத்து கொடுத்துடலாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணலாங்க. அது இல்லாம கேரளா பக்கத்துல ஆந்திரா கர்நாடகா எந்த ஊரா இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். மக்கள் பெருவிடைன்னு சொல்றாங்க. நல்ல வால் நீளமா இருக்கு பெருவிடைங்காங்க. அது பெருவிடை பற்றி கார்த்திகேயன். நம்ம ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் பி அக்ரகாரம், அதாவது பெண்ணாகரத்துல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் முன்னால இருக்குங்க. தர்மபுரி டு பெண்ணாகரம் போற வழியில. நம்ம பண்ணையோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஜிஎஃப் கார்டனுங்க. நம்ம கேஜிஎஃப் கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டியான சிக்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியான பிரைஸ்ல குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா ஊர்களுக்குமே. ஒரு நாள் கோழி குஞ்சு எப்படி கொடுக்குறீங்க? என்ன ரேட்ல கொடுக்குறீங்க? டே ஓல்டா கேட்கறோம், டே ஓல்டாவும் கொடுக்குறோம், இல்ல மந்த் ஓல்டாவும் கொடுக்குறாங்க. டே ஓல்ட பொறுத்த வரைக்கும் ரேட் வந்து ஒரு 25ல இருந்து 35 ரூபாய்ங்க. இதுல இருந்து ஒரு 5 ரூபா முன்ன போய் மாறி மாறி இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு நிலையான ஒரே ரேட் இருக்காது. 5 ரூபா முன்ன போய் மாறி மாறி இருக்குங்க. இவ்வளவுதான் ரேட். 25 டு 35ங்க. மந்த் ஓல்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 80ல 90 ரூபா போயிட்டு இருக்குதுங்க. அவங்க ஒரு சிலர் வந்து 100 ரூபா 120 ரூபா விற்கலாம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம கம்மியான பிரைஸ் தான். அதாவது யாரும் பேலையில் கொடுக்க முடியாத கம்மியான பிரைஸ். அது இல்லாம தரமான கோழி குஞ்சு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எடுத்து டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு பக்காவா தெரியும் பார்க்கும்போதே. அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப 45 நாள் கோழி குஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா சேர்ந்து வருங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து வெயிட் கோழி தான். இப்ப நீங்க கேட்குற மாதிரி இப்ப 1 கிலோ 1.5 கிலோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய வந்து நாட்டுக்கோழி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்ன சொன்னது மாதிரி ஒரு 260 270 இந்த ரேஞ்ச் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. நம்ம கிட்ட மெயினா சேல்ஸ் ஆகக்கூடிய கோழி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி பெருவடைங்க. நாட்டுக்கோழி பெருவடை ஒரு ரகம், அதுக்கு அடுத்து சிறுவடை மாதிரியே இருக்கக்கூடிய சோனாலிங்க. இது 2 தான் மெயின் பீக்ல போயிட்டு இருக்கிறது. ஏன்னா வான்கோழி எல்லாம் வந்து ஒரு 8ல இருந்து 10 மாசம் வளர்ந்ததெல்லாம் சேவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா 8 கிலோ 9 கிலோ ரேஞ்ச் வளருங்க. இதே மாதிரி பொட்டைக்கோழி எல்லாம் ஒரு 6 கிலோ 7 கிலோ ரேஞ்சில் தாராளமா வளரும். இந்த கோழி வளர்ப்புல கறிக்கு வளர்ப்பது லாபமா முட்டைக்கு வளர்ப்பது லாபமா உங்க அனுபவம்? சார் 2மே லாபம் தாங்க. அதாவது 2 ஆப்ஷனுங்க. ஒன்று வந்து நம்ம முட்டைக்கு பண்றோம் அப்படின்னா நம்பர் 1 சாய்ஸ் நீங்க சொனாலி எடுத்துடலாம் தாராளமா. சொனாலி எடுத்து பண்ணிக்கும் போது உங்களுக்கு அது ஏன்னா வெயிட் கம்மியாக தான் ஒரு 1.25 1.5 கிலோ தான் வரும்போது உங்களுக்கு மெயின் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சொனாலியை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து நாட்டுக்கோழி பெருவிடைங்க. ஒரு 4 to 5 மாசம் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா 3.5 கிலோ ரேஞ்ச் வந்துருங்க சேவல்லாம். இதே மாதிரி பொட்டைக்கோழி முட்டை வைக்கிற ரேஞ்சில், அதாவது இந்த 4 to 5 இந்த முட்டை வைக்கிற பருவம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 2.25 ரேஞ்ச் வந்துருங்க நாட்டுக்கோழி பெருவிடை. ஆமா, தாராளமா எடுத்து போட்டு மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். வெளி மேய்ச்சல விட்டு பண்ணும்போது பார்க்க ஒரிஜினல் மாதிரியே தெரியறதுனால நிறைய மக்கள் விரும்பி வாங்கிப்பாங்க. சார் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? சார் மற்றவங்களுக்கும் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க ப்ரைஸ் அதிகமாக வச்சு நம்ம விற்கலாம். நம்ம வந்து கம்மியான ப்ரைஸில் குவாலிட்டியான சிக்ஸ் தான் கொடுப்பாங்க. அதாவது நம்ம கொடுக்குற அதே சிக்ஸ் தான் மற்றவங்களும் கொடுப்பாங்க. என்ன ஒன்றாங்க ரேட் அதிகமாக வச்சு சொல்லும்போது நீங்கள் வந்து இது குவாலிட்டி நல்லா இருக்கும்னு அதை வாங்க போயிடுவீங்க. பட் அது உங்களோட மென்டாலிட்டியில் அது ஃபிக்ஸ் ஆகிடும். ரேட் அதிகமாக இருக்குது இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம கொடுக்குற அதே சிக்ஸ் தான் அவங்களும் கொடுக்குறாங்க. நம்ம தரமாகவும் கொடுப்போம், விலை கம்மியாகவும் கொடுப்பாங்க. இதுதான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட். தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் இருந்தாலும் ஆர்டர் கொடுக்கலாமா? எங்கே இருந்தாலும் ஆர்டர் கொடுக்கலாங்க. தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம். உங்கள் ஊருக்கு வந்து பஸ்ஸே வரதில்லைன்னா கூட நம்ம ஓன் வைக்கல நீங்க பல்க் ஆர்டர் பண்ணும்போது நேரடியாக உங்க வீட்டானே நான் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க போறேன். தாராளமா கஸ்டமருக்கு வந்து நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட எடுக்கும்போது டைரக்டா ஏத்தி பர்ஃபெக்டா வந்து மெடிசன்ல இருந்து எல்லாத்தையுமே தெளிவா சொல்லி வீட்டுல இறக்கி கொடுத்துருவாங்க. அண்ணாச்சி என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி இந்த தொழிலுக்குள்ள வந்தீங்க? நான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் படிச்சிருக்கேங்க. கம்ப்யூட்டர்ஸ் படிச்சுட்டு சென்னையில ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எல்லா ஊர்லயுமே ஒர்க் பண்ணியாச்சுங்க. ஒர்க் பண்ணிட்டு நமக்கு அது பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும். நம்ம இங்க நம்ம நேட்டிவ்க்கே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. கோழி தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து வெளியில ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரமெல்லாம் போய் ஒரு இடத்துல நின்று வேலை பார்த்து அவங்க கொடுக்குற 10,000 15,000 சம்பளம் வாங்குறதுக்கு வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு கோழியோ ஆடோ மாடோ வளர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம தொழிலுக்கு வந்து நம்ம தான் ராஜான்ற மாதிரிங்க. அது எவ்வளோ பரவாயில்ல. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நிறைய பேர் சுய தொழிலுக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க வயசானதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து உட்காரதை விட சின்ன வயசா இருக்கும் போதே வந்து கோழியோ இல்லை ஏதோ ஒன்று வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பில்டு பண்ணிட்டு நம்ம ஒரு ஓனர் ஆகிறது பெஸ்ட். இன்னைக்குமே ஓனரா இருக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. நீங்க அது வெறும் 10,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, இல்லை 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனரா இருக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. சின்னது இது ஒன்றும் பெரிய தொழில்னு கிடையாதுங்க. கோழி வளர்க்குறது தான். கோழியை வளர்த்தாலும் இதுல நான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளிங்கிற மாதிரி. இதே வந்து நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் கூட ஒரு ஆள்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்து நிச்சுக்கிட்டு வரணும். இதெல்லாம் எதுக்கு? நம்ம தொழில் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். என்னால முடியலையா, எங்க வீட்டுல இருக்க எங்க அப்பா பாக்குறாரு, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் நீங்க கம்பெனிக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்க வேலையை நீங்க தான் செய்யணும். உங்க அப்பாவோ அம்மாவோ வந்து செய்ய போறது கிடையாது. அதனால சுய தொழில்னு நம்ம இறங்கி வந்து பண்ணும்போது எப்பயா இருந்தாலும் சக்சஸ் தாங்க. பிளான் பண்ணி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஒரு 100 கோழியில ஆரம்பிங்க. ஒரு 100ல இருந்து 150 200 இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போங்க. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது சொனாலியை பொறுத்த வரைக்கும் கரெக்டா முட்டை வைக்கக்கூடிய பருவத்திலேயே வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு 2.5 3 மாசம் 3.5 மாசம் ரேஞ்சில தான் இருக்குங்க. அது நீங்க எடுத்துட்டு போயிட்டு பண்ணும்போது அதுக்கான குவான்டிட்டிக்கான விலை தான். நம்ம சொல்றது எல்லாமே மினிமமான விலை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 4 மாசம் சொனாலி வாங்குறோம்,
எவ்வளவு ரேட் வரும் சார்? எப்படி 4 மாசம் சொனாலின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 700 800 தான் வருங்க 4 மாசத்துல. அதுக்கு அடுத்து போகும்போது தான் அது அதிகமா வளர போறது கிடையாது. 1.25 1.5 தான் வருங்க. 4 மாசம் போது ஒரு 700 800 தான். அப்படி இருக்கும்போது 2 கோழி எடுத்து போட்டோம்னா 1.5 கிலோ வருதுன்னு வைங்களேன். நம்ம அந்த வெயிட் போட்டுட்டு அந்த கிலோக்கான காசை எடுத்துக்கிறது தான். அண்ணாச்சி, நான் மதுரையில இருக்கேன், எப்படி டெலிவரி கொடுப்பீங்க? இப்போ டெலிவரின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பல்க் குவான்டிட்டி ஒரு 500 பீஸ் 600 பீஸ் மேலே இருந்தால் தான் அவ்வளோ தூரத்துக்கு எங்களால் நேரடியாக வந்து கொடுக்க முடியுங்க. இதே கம்மியான குவான்டிட்டி ஒரு 100 150 இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே தருமபுரியிலேருந்து நேரடியாக மதுரைக்கு பஸ் இல்லைங்க. இங்கேருந்து நாங்கள் சேலம் போயிட்டு சேலத்துலேருந்து ஒன்று ட்ரெயினில் வச்சு விட்டுடலாம். டேரெக்டாக ட்ரெயினில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த மூங்கில் கூடை இருக்கும். அந்த கூடையில் வச்சு டேரெக்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் ட்ரெயினில் போகக்கூடிய ரூட்டுக்கெலாம். அது இல்லை நம்ம பஸ்ஸில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அட்டைப்பேட்டியில் வந்து பேக் பண்ணிவிட்டு நம்ம பஸ் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு அங்கே எழுதி கஸ்டமரோட நம்பர் எல்லாமே எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டைம் ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். மதுரைன்ட்டு கிடையாது, எந்த ஊராக இருந்தாலும். அதாவது இங்கே பஸ் அவைலபிளாக இருந்தால் பஸ்ஸில் அப்படி இல்லைனா ட்ரெயினில் பண்ணி கொடுத்துலாம் டேரெக்டாக. எல்லா வெரைட்டியுமே ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கிறோம். நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், சொனாலி, அப்புறம் கடக்நாத், வான்கோழி, கின்னி கோழி, கிரிராஜா எல்லா ரகமுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுத்து டே ஓல்ட்லேருந்து வளர்த்து மந்த் ஓல்டு இந்த ரேஞ்ச் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம், டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். டே ஓல்டு எடுக்கும்போது அதுக்கான வேக்சின் ப்ளஸ் பராமரிப்புன்றது கரெக்டாக இல்லை அப்படின்னா டெத் ரேஷியோங்கிறது நார்மலாக வருங்க. டெத் ரேஷியோ வரும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து போட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மந்த் ஓல்டு இந்த ரேஞ்ச் எடுக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவில் மார்ட்டாலிட்டின்றது வராது. சொல்லப்போனால் டே ஓல்டுலேருந்து நீங்கள் மந்த் ஓல்டு வரைக்கும் என்ன அந்த ஒரு செலவு கால்குலேட் பண்ணுறீங்களோ அதுக்கும் நீங்கள் மந்த் ஓல்டாக வாங்குறதுக்கும் பெரிய வித்தியாசமாக இருக்காதுங்க. ஓரளவுக்கு ஒரு 10% 20% தான் பெரிய டிஃப்ரெண்ட் வரும். அப்படி இருக்கும்போது மந்த் ஓல்டு எடுக்கிறது தான் பெஸ்ட்டுங்க என்ன கேட்டால். நீங்கள் ரொம்ப நாளாக நாட்டுக்கோழி பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து பராமரிப்பு டே ஓல்டுலேருந்து தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா டே ஓல்டு எடுக்கிறது பெஸ்ட்டு. என்ன ரகங்களை விரும்புதாங்க? எது லாபமா இருக்கு? ரகங்கள்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டைமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பீக்ல போயிட்டு இருக்கிறது சொனாலிங்க. சொனாலி ரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்க்கு முன்னாடி தான் வந்து பெரிய அளவில் இன்ட்ரடியூஸ் ஆச்சுங்க. வெளி மாநிலத்துல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இப்போ நிறைய பிரபலம் ஆயிட்டு இருக்கிறது மெயின் சொனாலி தாங்க. 10 பண்ணை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 பண்ணையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 பண்ணைகளில் வந்து இப்போ இருக்கக்கூடியது எல்லாமே சொனாலி மட்டும் தாங்க. ஏதோ 1-2 பண்ணைகளில் தான் இந்த நாட்டுக்கோழி மற்ற ரகங்கள் எல்லாமே இருக்குங்க. பட் இருந்தாலும் எல்லா கோழியுமே வந்து ஓரளவுக்கு கிடைச்சிரும், எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்க சார். சொனாலி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேஞ்சிலையும் வளர்க்கலாம், பண்ணைக்குள்ளேயும் வளர்க்கலாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மெயின் வந்து அதில் குத்திக்கிற பிரச்சனை இல்லை. குத்திக்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது நம்ம பண்ணைக்குள்ளேயே தாராளமாக வளர்த்துக்கலாம். அது எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லைங்க. காலையில் போயிட்டு நம்ம ஃபீடு போடுறோம், ஃபீடு போட்டு ட்ரிங்கரு எல்லாமே வச்சுட்டு அதுக்கான மெடிசனை கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங்கை கூட பார்த்துக்கலாங்க. பட் இதே நீங்கள் வெளிமேச்சலில் இருக்கும்போது அது இன்னுமே வெளிமேச்சலில் இருக்கும்போது இன்னுமே நல்லா தான் இருக்கும். பட் காரணம் என்னன்னா வெளிமேச்சலில் இருக்கும்போது நாய்க்கு பிடிக்கும், இல்லை வெளியில் யாராவது வருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பண்ணக்குள்ளே வளர்க்குறதுக்கு சொனாலி பெஸ்ட்டுங்க. முட்டை வந்து 200-250 முட்டை தாராளமாக ஒரு வருஷத்துக்கு வைக்குங்க. அது நம்ம வளர்க்கக்கூடிய முறைகளை பொறுத்து இருக்குங்க. அந்த தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும். எக்கு நார்மலாக வந்து ஒரு 6 மாதம் மேலே இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு 1 இயர் 1.5 இயர் கண்டினியூஸாக எக் வைக்கும்போது அந்த எக்லேயே நீங்கள் அந்த அமௌண்ட் எடுத்துடலாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 ரூபா விற்கிது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட 1 மந்த்தில் வந்து ஒரு 30 முட்டை அப்படின்னா 30க்கு அதுக்கே வந்து ஒரு 300 ரூபா ஆயிடுச்சுங்க. நான் போகிறது சின்ன கால்குலேஷன் 30 ரூபா தாங்க. அதே 15 ரூபா விற்கிற ஏரியாவும் இருக்குது, அது ஏரியாவை பொறுத்து மாறுங்க. அதுக்கு அடுத்து முடிஞ்சதுக்கப்புறமா கல்ஸ் கோழின்னு சொல்லுவாங்க, கல்ட்டிங் கோழி. அதாவது முட்டை விட்டு இருக்கிற கோழி. அதை வந்து நீங்கள் நார்மலாக கறிக்கும் கொடுத்துக்கலாம். இது ஏன்னா சிறுவடை மாதிரி இருக்குதுன்றதுனால அதுவும் வேகமாக அழிச்சிடலாங்க. முட்டை என்ன சைஸ்ல இருக்கணும்? சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா? முட்டையை பொறுத்த வரைக்கும் மாதிரி இருக்குமா? நார்மல் நாட்டுக்கோழி முட்டையோ சேம் அதே மாதிரி தான் இருக்குங்க. எதுவுமே பெரிய வித்தியாசமெல்லாம் இருக்கவே இருக்காது. சொல்ல போனால் அதில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது ஃபேட் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதுலேயும் அதே கண்டென்ட் தான், எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாதுங்க. ஒரு 1000 கோழி வளர்க்காங்கன்னா எப்படி லாபம் வரும் அண்ணாச்சி? ஒரு 1000 கோழி எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1000 கோழி எடுக்கிறோம். 1000 கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வச்சுக்கோங்களேன். ஒரு 5% வந்து மார்ட்டாலிட்டிக்கு நம்ம விட்டுறலாம். அப்படி விட்டுட்டு நம்ம எடுத்து போட்டு ஒரு 5 மாதம் 6 மாதம் வளர்க்குறோம். வளர்த்துட்டு நம்ம நேரடியாக கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கோ இல்லை வேற வியாபாரிகளுக்கோ சேல்ஸ் பண்ணும்போது அதுக்கான மார்ஜின் எக்கில் போடும்போது எக்காவும் இல்லை வந்து கறியாவும் தனியாக வந்து எப்படி கொடுக்குறீங்க? எவ்வளோ ரேட்டில் கொடுப்பீங்க? கொடுக்குறது சோனாலி கோழி ஒரு 6 மாத கோழி எப்படி? 6 மாத கோழின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏரியாவில், அதாவது நம்மளோட ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வைக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய கோழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து ஒரு 260 ரூபா 270 ரூபா தான் போயிட்டு இருக்குங்க நம்ம ஏரியாவில். ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து 400 ரூபா 500 ரூபா விற்கும். அது அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி. எங்கள் ஏரியாவில் அவ்வளோதான் ரேட்டுங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் நாளைக்கே கேட்டாலுமே எங்கள் ஏரியாவில் இதுதான் ரேட்டு. 250 260 தான் கிலோ. நீங்கள் வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட். ஆமாம், டிரான்ஸ்போர்ட்ன்றது எப்பவுமே கஸ்டமரோட தாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஒரு கோழிக்கான ஒரு காஸ்ட்டு சொல்லிட்டு ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, டெலிவரி ஃப்ரீ அப்படின்ட்டு. நம்மளது இருக்கிறத நேரடியாக இருக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கோழி ரேட்டு அந்த ரேஞ்சுக்கு விற்கிறேங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களோட தான், கஸ்டமர் டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம்.
ரேட் வந்து அப்ராக்சிமேட்டா நம்ம சோனாலி வந்து ஒரு மாசத்து கோழி குஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா 80 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது வான்கோழி. வான்கோழி வந்து பாத்தீங்கன்னா 220 ரூபாய்ங்க ஒரு மாசம் 1 மந்த் கோழி. இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து பாத்தீங்க அப்படின்னா 85 ரூபா 90 ரூபா போயிட்டு இருக்குதுங்க ஒரு மாசம் குஞ்சு. ஒரு மாசம் குஞ்சு. அதே மாதிரி கடகநாத்தும் அதே மாதிரி தான் சேம்ங்க. கடகநாத்து சோனாலி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி இது எல்லாமே ஆவரேஜா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விலை தான் போயிட்டு இருக்குதுங்க. ஒரு 5 ரூபா முன்ன பின்ன வருமா தவிர பெரிய வித்தியாசம் இல்ல. ஃபேன்சி கோழி இருக்குங்க. ஃபேன்சி கோழி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 150 ரூபா வருதுங்க ஒரு மாசம் குஞ்சு. ஃபேன்சி கோழி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கறிக்காகவோ இல்ல சேல்ஸுக்காகவோ அதிக அளவு பண்ண மாட்டாங்க. அழகுக்காக அவங்க தோட்டத்துல ஒரு குறிப்பிட்ட லெவல் வச்சுக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி டெலிவரி பண்றீங்க? இதில் போட்டு விடுவீங்க சார்? நம்மளோடது டெலிவரின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளது வெஹிக்கிள் இருக்குங்க. நம்ம வெஹிக்கிள்ல டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக்கப்ல ஏத்தணும் அப்படின்னா கஸ்டமரோட லொகேஷனுக்கு வந்து நேரடியாக டெலிவரி கொடுத்துடலாம். டெலிவரி கொடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஒரு மதுரைன்னு வச்சுக்கோங்களேன். மதுரை இப்ப எங்க ஊர் தருமபுரில இருந்து மதுரை போற வழியில வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் போற வழியில கரூர் அது இது இருக்கும்போது அந்தந்த ஊர்கள்ல போறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு போயிடலாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது ஈஸியா இருக்கும். நேரடியாக ஏற்றிட்டு போயிட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பி வந்துடுவோம். இதே எங்கள் லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 100 200 இப்படி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம 2 வீலர்லேயே வந்து டேரெக்டாக ஏற்றிட்டு போய் கஸ்டமர் லொக்கேஷனே எடுத்து கொடுத்துலாம். இன்ஸ்டன்ட்டாக உடனடியாக கொடுத்துடலாங்க. எவ்வளோ குஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? 30 குஞ்சா 50 குஞ்சா? 50 குஞ்சிலேருந்து பண்ணி தரலாங்க. கன்ஃபார்மாக 50 குஞ்சிலேருந்து உங்கள் வீட்டுக்கே டேரெக்டாக எடுத்து கொடுத்துடலாங்க. எவ்வளோ தூரத்துக்கு பண்ணீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுவீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாங்க. அது இல்லாமல் கேரளா பக்கத்தில் ஆந்திரா கர்நாடகா எந்த ஊராக இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாங்க. இல்லை 300 கோழி 500 கோழி எடுத்தால் ஃப்ரீ டெலிவரி உண்டா? ஃப்ரீ டெலிவரின்னும் போது டிஸ்டன்ஸை பொறுத்து பண்ணி கொடுக்கலாங்க. தாராளமா பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சீப் அண்ட் பெஸ்ட். ஆமா, சீப் அண்ட் பெஸ்ட். அது இல்லாம ஹோல்சேல் பிரைஸ் தான் தருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டெலிவரி ஃப்ரீன்றது கிடையாது. டெலிவரி ஃப்ரீனா நம்ம கோழியில 10 ரூபா ஏற்றி வச்சு பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம பண்றது இல்லைங்க. இதே வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு டெலிவரி ஒரு லொகேஷன் வருதுன்னு வைங்களா, நீங்க கோழியா வாங்கும்போது 5000 ரூபாய் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நம்ம டெலிவரின்னு பார்த்தோம்னா ஒரு 1000 2000 தான் வருங்க. அந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும், அவ்வளவுதான். வான்கோழி எப்படி அனுச்சு? வான்கோழி வளர்ப்பு லாபம் தானா? வான்கோழி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து இந்த கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு தான் அதிக அளவில், அதாவது வந்து ஒரு 6 கிலோ 7 கிலோ வெயிட்ல மொத்தமாக எடுத்து பிரியாணிக்காக எடுக்கிறவங்க எடுப்பாங்க. டைரக்டா வியாபாரிகளுக்கு பண்ணும்போது வான்கோழி வந்து பெரிய அளவில் ஓடாது. உங்க ஓன் யூஸ் வேணா நீங்க வளர்த்துக்கலாம். வான்கோழி சேம் அதே தாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு 250 260. ஆமா, உயிரிட நம்ம இங்க ஏத்திக்கலாம், வெயிட் போட்டு ஏத்திக்கலாங்க. நீங்க டைரக்டா உங்க வீட்டுக்கோ இல்ல கறிக்கோ நீங்க எடுத்துக்கிறது தாராளமா எடுத்துக்கலாம். இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேஷ் தான் சொல்லிட்டு இருக்கிறோங்க. இப்ப மக்கள் பெருவிடைன்னு சொல்றாங்க. நல்ல வால் நீளமா இருக்கு பெருவிடைங்காங்க. அது பெருவிடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது பெருவிடைன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரிஜினலான பெருவிடை அப்படிங்கிறது இல்லைங்க. இங்க நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா அசில் கிராஸ் தான். இங்க எல்லாமே அசில் கிராஸ் பெருவிடை கோழி தான் நீங்க சொல்லிட்டு இருக்கிறதுமே. அது வந்து உள்மேய்ச்சல் இருக்கும்போது மூக்கு வெட்டி தான் வளர்த்தாவணுங்க. அது கண்டிப்பா குத்திக்கிற பிரச்சனை அதுல இருக்கு. இருந்தாலும் அதை மக்கள் நிறைய பேர் அதை விரும்புறாங்க. இங்க அசில் கிராஸ்ல தரமான ரகத்தை வாங்கி நம்ம வெளியில விட்டு வளர்க்கும் போது பார்க்க ஒரிஜினல் மாதிரி தெரியும். அவ்வளவுதானே தவிர ஒரிஜினல் ரகம் பெருவிடை அப்படிங்கிறது இல்லைங்க. ஓப்பன்ல வளர்க்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணைக்குள்ள இருக்கிறதுக்கும் வெளியில இருக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கறியோட சாஃப்ட்னஸ் வந்து டிஃபர் ஆகுங்க. உள்ள இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். வெளியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பரா நாட்டுக்கோழி மாதிரி அது ஈக்குவலா வரும். அப்படிங்கறதுனால வெளிமேய்ச்சல் போகும்போது அது பெட்டரான ஒரு ரேட்டுக்கு கொடுக்கலாம். புதுசா பண்ண தொடங்குறாங்க இந்த வீடியோ பார்த்து, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி தொடங்கணும்? புதுசா நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு பிளான் போட்டுவோம். அதாவது நீங்க எவ்வளவு கோழி வளர்க்குறீங்க, சைஸோட செட்டோட அளவு என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அப்ராக்சிமேட்டா இங்க பார்த்தோம் அப்படின்னா இப்ப பிராய்லர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழின்ற மாதிரி கணக்கு போடுவாங்க. பட் நம்மளோடது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாட்டுக்கோழி இதெல்லாம் வந்து 2.5 கிலோ 3 கிலோக்கு மேல வளரும் அப்படின்னும் போது அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒன்றும் பத்தாதுங்க. அதாவது 1.5 2 ஸ்கொயர் ஃபீட்டு நீங்க கணக்கு வச்சுக்கிட்டு எடுத்து போட்டு தாராளமா பண்ணிக்கிறது தான். ஃபர்ஸ்ட் என்கொயரி பண்ணிட்டு இங்க ஷெட் எல்லாம் அமைச்சிட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மந்தோல்டா எடுத்து பண்ணுங்க. முதல்ல பண்ற பண்ணையாளர்களுக்கு மந்தோல்டா எடுத்து பண்ணிக்கோங்க. மந்தோல்டா எடுத்து பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு டெத் ரேஷியோ வராது. ஆனா நீங்க எடுக்கும்போது செலக்டிவான தரமான ரகங்களா பார்த்து எடுக்கணும். நம்மளோடதே இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேச்சர்ல கொடுக்கக்கூடிய ரகங்கள் வந்து சரியில்லாம போயிட்டு நம்மளும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இப்பதான் வந்து ஒன்னொன்னா தாண்டி வந்துட்டு இருக்கிறோங்க. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செலக்டிவான ரகங்கள் மட்டும் தான் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாமே நம்மளே பார்த்து ஒன்னொன்னா எடுத்து கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறோங்க. அந்த மாதிரி தரமான ரகங்களை எடுத்து கொடுத்து பண்ணிக்கோங்க. டே ஓல்டா எடுக்கிறது இல்லாமல் மந்த் ஓல்டா எடுத்து நீங்க பார்த்து. அது இல்லாம மெடிசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. மெடிசன் கொடுக்கல அப்படின்னா கம்பல்சரி இந்த மழை காலத்தெல்லாம் வந்து நிறைய டெத் ரேஷியோ வரும். அதெல்லாம் பார்த்து ஒன்னொன்னா பார்த்து பண்ணிக்கோங்க. புதுசாக இருக்கும்போது உங்ககிட்ட வாங்கிட்டு போறாங்க, அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுங்க. மெடிசின் என்ன, நோய் கம்பல்சரி சொல்லாங்க. நம்ம கிட்ட வாங்காதவங்களுக்கு கூட சொல்லலாம். இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நார்மலா மெடிசன் எல்லா மெடிசனுமே தாராளமா எல்லாருக்கும் சொல்லி தாங்க பண்ணுவோம். பண்ண போற வேக்சின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை கழிச்சல், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரத்த கழிச்சல் வருங்க, அம்மை வரும். மெயினா வரக்கூடிய நோய்கள் இதுதான். இதை நம்ம ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே கோழிகளை தாராளமா காப்பாத்திக்கலாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடு மாடு கோழிகள் இதுல தாங்க நல்ல ஒரு தொழில் போயிட்டு இருக்கு. நல்ல லாபமும் அதுதாங்க. கோழி வளர்ப்பு உண்மையிலேயே லாபம் தானே? கட்டாயமா தெளிவா வளர்த்தோம்னா லாபம் தாங்க. சின்ன பிள்ளைங்கல இருந்து வயதானவர்கள் எல்லாருமே தாராளமா வளர்க்கலாங்க.
லாபம்ன்றது கட்டாயமா இருக்கு. ஆனா அது நம்ம வளர்க்கக்கூடிய முறைகள்லயும் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ரகங்கள்லயும் தான் இருக்குது. உங்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஆடோ மாடோ வச்சிருப்பாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ரெண்டு கோழி பண்ண வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஏரியாவில் தொழில் பெருக்கம் அதிகங்க கோழியில பொறுத்த வரைக்கும். நம்மளது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே. இதுக்கு முன்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்க நீங்க இதுக்கு முன்னால என்கிட்ட வாங்கின கஸ்டமரா இருந்திருக்கலாம், இல்ல புதுசா வாங்குறவங்களா இருக்கலாம். எப்படியா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நான் பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மதுரையாக இருக்கலாம், இல்லை கோயம்புத்தூரா இருக்கலாம், இல்லை ராமநாதபுரம் வரல எங்கே வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கூடைகளில் வந்து வண்டியில் எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் வந்து தருமபுரி தான் சொல்லுவாங்க. இங்கேருந்து அவங்கலாம் வியாபாரிகள் இங்கேருந்து ஏற்றிட்டு போயிட்டு வேற வேற ஊர்களில் தங்கி இருந்து சேல்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம ஊருக்கு வருவாங்க. ஸோ அந்த டைம் நம்ம எடுக்கும்போது என்ன அப்படின்னா 2 நாள் 3 நாள் இருக்கும்போது அந்த கிளைமேட்டு இதால ஒரு சில சின்ன கம்ப்ளைண்ட் வருதுங்க. அங்கே கூடையில் அங்கே சேல்ஸ் பண்ணும்போது. இதே நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம டேரெக்டாக பண்ணையிலேருந்து ஒரே நாள் இங்கே ஏற்றி டேரெக்டாக எடுத்து கொடுத்துறதுனால பெரிய அளவில் எதுவும் ப்ராப்ளம் வராதுங்க. கோழி வளர்ப்புல மழைக்கால பராமரிப்பு ரொம்ப கஷ்டம்தாங்களா? மழைக்கால பராமரிப்பு பற்றி லைட்டா சொல்லுங்க. மழை காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த படுதா இதெல்லாம் இருக்கும் பாருங்க, இதெல்லாம் வந்து இறக்கி விடாம இருக்கும்போது குளிர் வந்து அதிகமா இருக்குங்க. இதே நம்ம ஃபுல்லா ஓரளவுக்கு கட்டிட்டு உள்ளே வச்சு பண்ணணும். எண்ணெய் டீன்ல வந்து கறி போட்டு ஹீட் கொடுக்கும்போது உள்ள வந்து அனல் கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தாராளமா எந்த ஒரு டெத்ரேஷனும் வராது. பனி இருக்கும்போது தாங்க, அதாவது வெளியில வந்து பாத்தீங்கன்னா குளிர் ரொம்ப அதிகமா இருக்குங்க, உள்ளேயும் குளிர் அதிகமா இருக்குன்றதுனாலதான் மெயினா படுதா கட்டுறது. கட்டிட்டு அதுக்கும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா கறி ஹீட் கொடுக்கும்போது உள்ள வந்து அனல் ஓரளவு கதகதப்பா இருக்கும். அப்போ வந்து கோழிக்கு எந்த ஒரு மார்ட்டாலிட்டியும் வராதுங்க. மெயினா டே ஓல்டு எடுத்து பண்ணும்போது அது கம்பல்சரி பண்ணணும், யாரா இருந்தாலுமே பண்ணணுங்க. இதே கிளைமேட் நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம லைட் போட்டாவே போதும். நார்மலா அந்த 200 வாட்ஸ் குண்டு பல்பு இதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு கட்டுப்படுத்திக்கலாம்.